பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஏசி பயன்படுத்தினார். அவரால் ஏசி பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. அவருடைய உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்கல. அதுக்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் உதவி செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி திருச்சி சிவா எம்பி அவர்கள் பேசின பேச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் வட்டாரத்தில் மிகப்பெரிய புயலை வந்து கிளப்பியிருக்கு. எப்படி ஒரு எளிமையான தலைவரை ஏசி உபயோகப்படுத்தினார் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். அவருடைய புகழை வந்து நீங்கள் களங்கப்படுத்துறீங்க. திமுக தான் திட்டமிட்டு காங்கிரஸை வீழ்த்தியது, பொய் கதைகளை சொல்லி வீழ்த்தியது அப்படின்னு ஜோதிமணி எம்பி அவர்கள் காட்டமாக ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. திமுக தரப்புலேருந்து காங்கிரஸ் அந்த காலத்தில் காமராஜர் அரசு வந்து எப்படி நடந்துக்கிட்டது அப்படின்னு நிறைய விஷயங்களும், திமுக வந்து காங்கிரஸை எப்படி ஒடுக்குச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. என்ன புரியலன்னா, காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தெளிவா தெரியுதுங்க. மோடி எதிர்த்து பேசுவதற்கோ இல்ல RSS பாஜக அம்பானி அதானி பாசிச கும்பலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஒண்ணுமே இல்லாதனால இன்னைக்கு அவங்க ரொம்ப நாளா காமராஜர் ஆட்சி ராமராஜர் ஆட்சின்னு ரொம்ப வேணும்னு விருப்பப்படுறாங்க. நடக்கல. காமராஜர் ஏசி பயன்படுத்தினார்னு சொல்றது மூலமா அது அவருக்கு இழுக்காம முதல்ல கொஞ்சமா சென்ஸ் நமக்கு வேணும். அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட என்ன இப்ப காமராஜர் ஏசி பயன்படுத்தினார்னு சொன்னா காமராஜர் நடந்து போனாரா? ஊருக்கும் சைக்கிள்ல போனார், கார்ல தானே போனாரு. அந்த காலத்துல கார் வைத்திருப்பது என்பது, கார்ல போவது என்பது வந்து வசதி படைச்சவங்க செய்ய முடியுமா, ஏழைகள் பண்ண முடியுமா? அது ஒரு தேவைக்கே வச்சிருந்தாரு கார், அவ்வளவுதான். இன்னொன்னுங்க, இந்த எளிமை என்பதை பற்றியே நம்ம கேள்விக்குள்ளாகணும். காந்தி ரொம்ப எளிமையா இருந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்து மக்களுடைய வறுமையை பார்த்துக்கிட்டு மேற்சட்டை போடாம ஒரு வேட்டி மட்டும் கோமணம் மாதிரி கட்டிட்டு போனாருன்னு சொல்றாங்க. ஆனா அவர் உடையிலே எளிமை இருந்தது. உள்ளத்துல யார் இருந்தாங்க? பிர்லாவும் டாட்டாவும் இருந்தார்கள், வெள்ளையர்களும் குடியிருந்தார்கள், எல்லோருக்கும் தெரியும் இல்லைங்களா? பூனே ஒப்பந்தத்தின் போது காந்தி என்ன செய்தார்? மேற்சட்டை போடாத காந்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசினார். கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்த அன்றைக்கு இருந்த ரட்டமலை சீனிவாசனும் அண்ணல் அம்பேத்கரும் தலித்து மக்களுக்கு ஆதரவாக பேசினார்கள். இன்றைக்கு நான் பேண்ட் சட்டை போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் இழிவானவனும், அங்க இருக்கிற கஞ்சா கொடிக்கு பல சாமியார்கள் ட்ரெஸ்ஸே போடாம அமனமா சுத்திட்டு இருக்காங்க, அவனா உயர்வன்னு பேச முடியுமா? இந்த நாக்கு, இந்த உடல், இந்த மூச்சு யாருக்காக செயல்படுகிறது என்பதை பற்றி பரிசீலிக்கும். முதல்ல வரலாற்று தொடர்பான அறிவு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? யாரை ஏமாற்றுகிறார்கள்? முதல்ல இதன் மூலமாக ஒரு உண்மையை மறைக்கிறார்கள். முதல்ல காங்கிரஸ் இருக்கட்டும், காமராஜர் யாருக்கானவர்? ஆம், படிக்க வைத்தார். ஆம், பல கல்வி நிறுவனங்களை கட்டினார். உண்மைதான், பல தொழிற்சாலைகளை கட்டினார், பல அணைகளை கட்டினார். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அல்லவே. மாறாக அன்றைக்கு வளர்ந்து கொண்டிருந்த முதலாளித்துவ உற்பத்தி முறையின் தேவைக்காக தமிழ்நாடு என்பது காமராஜருக்கு முன்பு, பெரியாருக்கு முன்பே வளர்ச்சி அடைந்த பண்பாட்டிலே வளர்ந்த மாநிலம். 2000 ஆண்டுகளாக இந்த தேசிய இனத்துக்கு பல்வேறு பங்களிப்பு உண்டு. அதெல்லாம் பல்வேறு வழக்குகளையும் பார்க்க முடியும், பல்வேறு நிகழ்வுகள் மூலமாகவும் பார்க்க முடியும், பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பார்க்க முடியும். நீங்க காமராஜர் வந்துதான் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உயர்த்தினாருங்கிறது இருக்கு. அது ஒரு வளர்ச்சி. ஏற்கனவே 10 படியை கட்டி வைத்திருந்தார்கள் தமிழர்கள். இன்னொரு 11வது படியாக அவர் உதவிக்கலாம். அதுவரை அவர் தனிப்பட்ட தேவைக்காக செய்தாரா, உலக வங்கியின் உத்தரவுக்காக செய்தாரா என்பதெல்லாம் அடுத்தது பற்றி பேசலாம். ஆனா வரலாற்றை உள்ளபடி பரிசீலிக்க வேண்டும் என்கிறார் நம்முடைய தோழரும் ஆசானமான எங்கெல்ஸ். நீங்கள் பொதுவுடைமை சமுதாயத்திலே இருந்த ஒரு பெண்ணை இப்போது வைத்து பரிசீலிப்பது தவறு, அந்த வரலாற்றின் காலத்திலே வைத்து பரிசீலிக்க வேண்டும்ங்கிறார். அன்றைக்கு இருந்த சூழல்ல அவர் யாருக்காக இருந்தார்? பண்ணையார்களுக்கான கட்சி தான் காங்கிரஸ் இப்போ வரைக்குமே. அப்ப பண்ணையார்கள் தான் கட்சி நடத்தினார், இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால மூப்பனார்ல இருந்து வாண்டியார்ல இருந்து எல்லா மிகப்பெரிய பண்ணையார்களும் காங்கிரஸ்ல ஒட்டி கொண்டிருந்தார்கள். EVK இளங்கோவனுடைய நான் ஒரு பழைய பேட்டியை படிச்சிருக்கிறேன். 1967 காங்கிரஸ் தோற்ற பிறகு அன்றைக்கு இருந்த மேடையில EVK இளங்கோவன் கல்லூரியில முடித்த பிறகு அவர் பேசுகிறார். இப்படி நம்ம கட்சியில எல்லாம் இந்த பண்ணையாருங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இதனாலதான் நம்ம கட்சி தோற்று போச்சுன்னு பேசுறாரு. உடனே மைக்கை வாங்கி கண்டனம் தெரிவித்தவர் காமராஜர். இவர்களெல்லாம் இவ்வளவு சொத்துக்களை விட்டு நம்ம கட்சிக்கு வந்திருக்காங்க தெரியுமா என்று அவர் சொன்னதாக EVK இளங்கோவன் தன்னுடைய பேட்டி ஒன்றிலே பதிவு செய்திருக்கிறார். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது ஒரு கட்டத்துல இருந்துச்சு, உண்மை. இந்த ஜனசங்கத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கு முன்பு காமராஜரை இந்த மாட்டுக்கறி விஷயத்தை எதிர்த்து கொள்ள முயன்றார்கள்.
உறுதியாக நின்றார் என்பது உண்மை. குலக்கல்விக்கு எதிராக போராடினார், போராடினார் என்பது உண்மை. இதையெல்லாம் செய்தார், யாரும் மறுக்கவே இல்லை. ஆனால் ஏன் புண்ணியத்தன்மையை காட்டுறீங்க? ஏசியில ஒருத்தர் இருந்தானா அவன் மக்களுக்கு எதிரானவன், ஏசி இல்லாம திருவிழா நல்லவன் என்று ஏன் காட்டுகிறீர்கள் கேட்கிறேன். அப்படி பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சிகளை யாராவது இன்னைக்கு ஏசி இல்லாம இருக்காங்களா? இல்ல நடந்துதான் போறாங்களா? அப்ப எதுவுமே இல்லாமல் தேவையற்ற ஒன்றை நீங்கள் ஊதி பெருக்கணும் என்ன நிலவாதீங்க. ஏசியில படுத்துதான் சொல்ல குத்தமாயா? இதெல்லாம் அநியாயமா இருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியல. காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இதெல்லாம் இப்படி எப்படி பொங்குறாங்க. ஜோதிமணி ஒரு சிறந்த எழுத்தாளர் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அவங்களாம் கூட இப்படி பேசுவாங்க, நமக்கு அதிர்ச்சியா ஆச்சரியமா இருக்குது. ஏன் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஏதோ ஆலங்குளத்துல ஒரு பெரிய போராட்டம் நடத்த போறாங்களாம். காமராஜரை இழிவுபடுத்தி விட்டாங்க. என்னையா இழிவுபடுத்தினாங்க? முதல்ல வரலாறு உங்களுக்கு தெரியுமா? காமராஜர் கடைசி ஆண்டுகள்ல எந்த கட்சியில் இருந்தாரு யாருக்கா தெரியுமா? காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே வேற ஒரு கட்சி வச்சிருந்தாரு. ரெட்ட காலமாட ஒரு சின்னம். இது யாருக்கா தெரியுமா? முதல்ல இந்திரா காந்திக்கு எதிராக வெளியே தனி கட்சி தொடங்கியிருந்தார் அவர். அந்த சூழலில் தான் அவர் இறந்து போகிறார். அப்பொழுது கருணாநிதி அவர் நேரடியாக பார்த்ததாகவும் அவர் கையை பிடித்துக் கொண்டு ஜனநாயகத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் சொன்னதான் சொல்றாரு. இன்னைக்கு யார் எவ்வளவு பேர் என்னமோ சொல்றாங்க, ஒரு பாசிக்கா விட்டுட்டு போங்க. என்ன அவ்வளவு கோபம் உங்களுக்கு வருது? நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு இன்னும் கோபம் வருது. காமராஜர் இழிவுபடுத்தின இதே காமராஜருடைய வழிகாட்டுதலில் இருந்த பக்தவச்சலம் ஆட்சியிலே நூற்றுக்கணக்கான தமிழர்கள் இந்தி மொழிக்கு எதிரான அந்த போராட்டத்தில் இந்தி திணிப்புக்கு எதிராக சுட்டுக் கொல்லப்பட்டார்களே. உங்களுக்கு இங்க காமராஜர் மேல கோபம் வந்துச்சா? ஏன்? சாதி பாசம். வேற என்ன இருக்குது? காமராஜரை எப்படி நீங்க ஆதரிக்க முடியும்? பக்தவச்சலம் ஆட்சியிலே யார் ஆட்சி? காமராஜருடைய பிளானின் படி அதற்கு முன்பு ஆட்சி செய்த தலைவர்கள் எல்லாம் கட்சி பணிக்கு செல்ல வேண்டும், கட்சி பணியில இருந்தவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற பிளான்ல தமிழ்நாட்டிலே காமராஜர் வழிகாட்டுதல ஒரு பொம்மை ஆட்சியை போல நடத்தி கொண்டவர் பக்தவச்சலம். அந்த ஆட்சியில எத்தனை 100 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதனால்தான் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் என்ற வரலாறு உண்மையா இல்லையா? இதை யார் பேசுறது? ஆக என்ன தமிழ்நாடு சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டுக்கு எதிரான யார் சிந்தித்தாலும் அவர்களை தமிழ்நாடு புறக்கணிக்கும். அவர் எப்படிப்பட்ட தலைவராக இருந்தாலும் சரி, விருதுநகர்கள் நாடகர்கள் அதிகம் தான். ஆனால் ஏன் அவரை தோற்கடித்தார்கள்? அங்கே சாதி பார்க்கவில்லை, மாறாக மொழிக்கு இடத்தையும் பார்த்தார்கள். இன்னொரு தகவல் இருக்குது. அந்த நேரத்துல பெரியார் கூட காமராஜருக்கு ஆதரவு தெரிவித்து அந்த 2வது மொழி போராட்டத்துக்கு எதிராக தான் நின்றார். அதனால்தான் தமிழ்நாடு மக்கள் பெரியாரையும் புறக்கணித்தார்கள். இது ஒன்றும் வரலாறு. நாம் வரலாற்றை உள்ளபடியே பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன். இதே கக்கனை பத்தி பேசுவோம். கக்கன் எளிமை என்ன இருந்து என்னென்ன செஞ்சார் அவரு? தனிப்பட்ட ஒரு நபருடைய குணாதிசயங்கள்ல இருந்து அவர் வர்க்கத்தன்மையை தீர்மானிக்க முடியாது. ஏன்? சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அவர் அரசு மருத்துவமனையில இருந்தாருன்னு சொல்றாங்க. அது உண்மையை பொய்ன்னு பல பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவர்தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது நூற்றுக்கணக்கான தமிழர்களை சுட்டுக் கொன்ற போது அந்த போலீஸ் துறை அமைச்சராக இருந்தவர். கக்கனை எப்படி பரிசீலிக்கிறது? அவர் தாழ்த்தப்பட்ட சாதியிலிருந்து போய் வந்துட்டாருன்னு பரிசீலிக்கிறதா? எளிமையா கோவணம் கட்டிட்டு அவர் சாவக செத்து போனார்னு பரிசீலிக்கிறதா? இல்லை, இந்தி மொழிக்கு எதிராக திணிப்புக்கு எதிராக மாணவர்களும் மக்களும் இளைஞர்களும் போடும் போது சுட்டுக்கொள்ள ஆணையிட்ட ஒரு அமைச்சர் என்று பரிசீலிப்பதா? வரலாற்றை எதிரென்று பரிசீலிப்பது? அவர்கள் சார்ந்த அரசியல் என்ன, எந்த வர்க்கத்துக்காக இருந்தா அவங்களுக்கு பரிசீலிக்கணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசி இதெல்லாம் விட்டுட்டானாவ என் தலைவரை பார்த்து ஏசி போட்டான்னு சொன்னா கோபம் தான் செய்யும். என் கலைஞர் சொல்லியிருக்கிறார். நான் இதற்கு பிறகு பல வீடியோக்கள் பார்த்தேன். தமிழ்நாடு மணியன் பேசியிருக்கிறார். காமராஜர் உடல்நிலை மிக மோசமாக ஆனதால் ஏசி இல்லாம ஒரு ரூம்ல இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வரலாறு நீங்க மாத்திருவீங்களா? என்ன ஓவரா நீங்க பொங்குறீங்க? அப்ப காமராஜரை பத்தி இருக்கக்கூடிய இந்த பாசிஸ்ட் சூழல்ல நாம RSS பிஜேபிக்கு எதிராக ஒருமுகப்பட்டு நிக்க வேண்டிய இடத்துல தேவையில்லாத குப்பையை நீங்க கிளறினால் குப்பையை கிளற நாற்றம் தான் அடிக்கும். அந்த நாற்றம் எங்கே போய் சேரும் என்று காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் முடிவு செய்யும். அப்ப ஏதோ பழமையை பேசுறோம், இங்க பழம்பெருமையை பேசுறோம், நீங்க போனீங்கன்னா நீங்கள் செய்த எல்லா தவறையும் பேசுறோம். நான் மீண்டும் சொல்றேன், கருணாநிதியிடம் இருந்து சந்தர்ப்பவாதங்களை பற்றி நீங்க பல பேர் பேசுறீங்க. அதை விட மிக மோசமான பல்வேறு சந்தர்ப்பவாதங்கள் கொண்டவர் தான் இந்த காமராஜர். குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தாரு ராஜாஜி, அதுக்கு போராடினாரு நம்ம பேசுறோம் இல்லையா? அதே ராஜாஜியோட கூட்டு சேர்ந்து 1971, 72 தேர்தலை சந்தித்தவர் யார்? இந்த காமராஜர். இந்த வரலாறை மறக்க முடியுமா? இல்ல நம்ம மன்னிக்க முடியுமா? இல்ல மறந்து இருந்து விட முடியுமா? ஆக சந்தர்ப்பவாதங்கள் என்பது தேர்தல் அரசியல் கட்சியில பலரிடம் பல்வேறு இடத்துல இருக்குது.
அதுல ஒரு நபராகத்தான் இந்த காமராஜரை பார்க்க முடியுமே தவிர ஏதோ அவர் புனிதர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் பார்க்க முடியாது. அவர் எந்த அரசியலை யாருக்காக வாழ்ந்தார் என்பதன் பரிசீலிக்க வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு பொதுவாக காமராஜர் இன்னைக்கு புனிதர் காட்டி என்ன நீ செய்ய போறீங்கன்னு கேக்குறேன். அப்ப அதற்கு மாற்றாக அம்பேத்கர் கோட்டு சூட்டு போட்டிருந்தாரு, காந்தி வந்து அற நிறுவனமா இருந்தாரு என்று நீங்க பேசி நீங்க யாரை உயர்த்த போறீங்க, யாரை கீழே தாழ்த்த போறீங்க? காந்தி எளிய மக்களை கவர வேண்டும் என்பதற்காக அரை நிறுவனமாக போனார். ஆனால் வாழ்நாள் முழுவதும் நிர்வாணமாகவும் அரை நிர்வாணமாகவும் இருந்த தலித்து மக்கள் உடை அணிய வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்ட அம்பேத்கர் இருந்தார். உடை அரசியல் என்பது மிக மிக முக்கியம். ஆக எளிமையா வாழ்ந்தாரா, எளிய போல வாழ்ந்தாராங்கிறது இல்ல, அவர்கள் எந்த வர்க்கத்துக்காக வாழ்ந்தார்கள், புலியாக வாழ்ந்தார்களா, எதிர் வர்க்கத்திடம் எளியாக வாழ்ந்தார்கள் என்று பரிசீலிக்க வேண்டிய விஷயம். அதை விட்டுவிட்டு இன்னைக்கு திடீரென்று இவர்கள் பொங்கிக் கொண்டு வருவதெல்லாம் நகைப்புக்குரிய விஷயம் மட்டுமல்ல, வரலாற்றை பற்றி எந்த அறிவுமே இல்லாமல் இவர்கள் பேசுவது நமக்கு இதை பற்றியெல்லாம் நம்ம விவாதம் பண்ண வேண்டிய என்ற அளவுலதான் இருக்கு.